வெயில் காலத்தில் சேர்க்க வேண்டிய உணவுகள். வெயில் காலத்தில் உண்டாகும் குறிகுணங்களான வெப்பு, தடிப்பு, ஊறல், காந்தல், சிறுநீர் எரிச்சல், தாகம், நாவறட்சி, சிறுகட்டிகள் இவை அதிகரிக்கும். இந்த குறிகுணங்கள் மட்டுப்படுவதற்கு வெந்தய நீர், அதிமதுர நீர், வெந்தய குழும்பு, மணித்தக்காளி கீரை, சிறுகீரை, வாழைத்தண்டு, வாழைக்கூம்பு, வெள்ளரிக்காய், வெண்பூச்சணி, தர்பூச்சணி, நீர்க்காய்கறிகள், வெண்டைக்காய், கோஸ், அகத்திக்கீரை, அத்திப்பிஞ்சி, அத்திப்பழம், ஆப்பிள், கொய்யா, நெய்கதளிப்பழம், சிங்கம்பழம், பன்னீர் திராட்சை, இளநீர், கூவைக்கிழங்கு, பாதாம்பால், பசுவின்பால், பருத்திப்பால், கறிவேப்பிலைச்சாறு, புளிக்காத தயிர், மோர் இவற்றையெல்லாம் எடுப்பது நல்லது. சுவாசகாசம், சயகாசம், வாதநோய், கபப்பிரச்சனை, காதுவலி, உச்சிக்குத்து, தலை நீரிறக்கம் உள்ளவர்கள் தவிர்க்கவோ அல்லது குறைவாகவோ எடுக்கவும். மேற்கண்ட குறிகுணங்களுக்கு கஞ்சி. புழுங்கல் அரிசி அரை கிலோ, பச்சை பயிறு 1/4 கிலோ, ஈருள்ளி, சின்ன வெங்காயம் 150 கிராம், தோல் நீக்கி முழுவதுமாக சேர்க்கவும். வெந்தயம் 25 கிராம், சதையுள்ள வெள்ளரிக்காய் 250 கிராம், தோலோடு பெரிசாக அரிந்து இடவும். இவற்றை சேர்த்து மண்சட்டியில் கஞ்சி வைத்து அன்றைக்கும் குடிக்கலாம். அடுத்த நாள் பழைய கஞ்சியாக வெயில் காலத்தில் குடிக்கலாம். தீர்வு: சிறுநீரகக்கல். சிறுநீரக மண்டலத்தில் உண்டாகும் புண், அனல், குறிப்புண், குடல்புண் மூலம் அக்கி, கிரந்தி, மண்ணன், பொக்கன் இவற்றிற்கு நல்லது. வெப்பம் மிகுந்த சூழலில் வேலை செய்வோருக்கு, நீண்ட நேரம் வெயிலில் நின்று வேலை செய்வோருக்கு, ஓகம், தியான பயிற்சியில் ஈடுபடுவோருக்கு, இரவில் தூக்கம் கெட்டு வேலை செய்வோருக்கும் இந்த கஞ்சி நல்லது. மேகரோகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்தெடுக்கும் காலத்தில் இந்த கஞ்சி வைத்து குடிப்பது நல்லது. மிதமான தன்மையுள்ள உணவுகள். உடலில் எல்லா தாதுக்களின் வீரியம் குறையும் போது அதிக குளிர்ச்சி எடுத்தாலும் கபம் அல்லது வாயு உண்டாகும். வெப்பத்தன்மையுள்ள உணவு எடுத்தாலும் குடல்புண், தோல் எரிச்சல், ஒவ்வாவை உண்டாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிதமான உணவுகளை தேர்வு செய்யலாம். கோதுமை, பார்லி கஞ்சி, பொட்டுக்கடலை, நெல்பொரி, கருப்பட்டி, ஏத்தன்பழம், வழுதனங்காய், கத்தரிக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், சிறுகீரை, உழிஞை, பருப்பு வகைகள், முட்டை, அத்திவற்றல், நுள்ளிப்பழம், காட்டுத்தெற்றிப்பழம். காரத்திற்கு பதிலாக இறைச்சி மசால் சேர்க்கவும். குறிப்பு: சிந்தாமணி மருத்துவ வாகடப்பெயர்: நுள்ளிப்பழம், காட்டுத்தெற்றிப்பழம், பொன்குரண்டி பழம், உழிஞை, கருங்கானம், ஏத்தன்பழம். சித்த மருத்துவ வாகடப்பெயர்: சிறுகளா, வெட்சி, கடலழிஞ்சில், முடக்கருத்தான், கருப்பு கொள்ளு, நேந்தரம்பழம். கபத்தை மட்டுப்படுத்தும் உணவுகள். கொழுப்பு குறைவான தேகம், குளிர் தாங்காது. இது குளிர்காலங்களில் பயன்படுத்தலாம் அல்லது உடம்பு குளிரும்போது கீழ்கண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். கோதுமை, பார்லி கஞ்சி, பொட்டுக்கடலை, நெல்பொரி, கருப்பட்டி, ஏத்தன்பழம், வழுதனங்காய், கத்தரிக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், சிறுகீரை, உழிஞை, பருப்பு வகைகள், முட்டை, அத்திவற்றல், நுள்ளிப்பழம், காட்டுத்தெற்றிப்பழம். காரத்திற்கு பதிலாக இறைச்சி மசால் சேர்க்கவும். பழங்களில் பேரிச்சம் பழம், பப்பாளி பழம், அவகோடா, ரஸ்தாளி, வாழைப்பழம், ஏத்தன்பழம், கற்பூரவல்லி, இனிப்பான பலாப்பழம், இனிப்பான மாம்பழம். மழைக்காலத்தில், பனிக்காலத்தில் எளிதில் செரிமானம் ஆகக்கூடியதும் வாயுவை சமனப்படுத்தும் உணவுகளை வறுத்து அரைத்து எடுப்பது நல்லது. காய்கறிகளை வதக்கி சமைப்பது நல்லது. பேரு மசால் உபயோகிக்கலாம். காய்கறிகளை வதக்கி சமைப்பது நல்லது. பேற்று மசால் உபயோகிக்கலாம். கபத்தை கட்டுப்படுத்தும் கஞ்சி. கருங்கானம் 100 கிராம், புழுங்கல் அரிசி 100 கிராம். கருங்கானத்தை சுத்தி செய்து நன்றாக வறுத்து அரிசியும் சேர்த்து வேக வைத்து கஞ்சியாக குடிக்கவும். வறுக்காவிடில் வாயு கூடும். சீரண கோளாறு உள்ளவர்கள் காணநீரை மட்டும் குடிக்கலாம்.